மீனம் ராசிக்கான 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் டேரோ ரீடிங் எனர்ஜி என்னட்டு பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது, நிறைய விஷயம் மாற்றம் வரப்போகுது. ஏதோ ஒரு மேஜிக்கல் ஆக்கரன்ஸ், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பாராத மாதிரி நடக்க போகுது. நிறைய கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அண்ட் நிறைய ஐடியாஸ் வரப்போகுது. இது நம்ம ஜாபாக கூட இருக்கலாம். ஸோ ட்வீன் ஃப்ளேம் எனர்ஜி இந்த வாரம் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்கள் ட்வீன் ஃப்ளேமை சந்திக்கிறதுக்கு அதிகம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் கார்ட் எனக்கு வந்தது ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்போடைய சாப்டர் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு பசல் ப்ராப்ளமை நீங்கள் இந்த வாரம் சால்வ் பண்ண போகிறீங்க, ப்ராப்ளம் இந்த வாரம் தீர்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ நிறைய விதமான சிந்தனைகள், உங்களுடைய உள்மனசு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அதிகமாக இருக்க போகுது. அதே சமயத்தில் நிறைய விஷயம் நீங்கள் ப்ரைவேட்டாக தனிமையில் இருக்கும் போது உணர்றீங்க. ஸோ கட்டுப்பாடு இந்த வாரம் அதிகமாக இருக்க போகுது, ஒரு டிசிப்ளின் இருக்க போகுது இந்த வாரம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த கட்டுப்பாடோடு வச்சுக்கணும், சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் நம்ம ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி பார்த்தோம் அண்ட் த டெவில் கார்ட் அதிகமாக இருக்குது. ட்வின் ஃப்ளேம் அட்டாச்மெண்ட், ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் இந்த வாரம் யாருக்குடைய அதிகமாக இருக்க போகுது. இந்த ஒரு பர்சன் ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பட் அது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஸ்பார்க் மாதிரி தெரிகிறது, உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ குவீன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி வந்திருக்கு. ஸோ ஐடியாஸ் பார்த்தோம், ஒரு புது ஜாப், அப்படி இல்லாட்டி உங்களோட பாதை ஒரு இண்டிபெண்ட் உமன், அதிகமாக இது உமனோட எனர்ஜி இருக்குது. இண்டிபெண்ட்டாக உங்கள் ஜாப், ஏதோ ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, அப்படி இல்லாட்டி ஒரு உமன் லீட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஐடியாஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஸோ மறுபடியும் த மெஜிஷியன் கார்ட், மிராக்கிள் பார்த்தோம். அதே சமயத்தில் குவீன் ஆஃப் வான் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இந்த வாரம் நிறையா விஷயம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கான தேவைப்படுற அந்த ஒரு சில விஷயம் இருக்கும். ஸோ இது ஒரு நியூ ஜாப்பாக இருக்கலாம், நியூ ரிலேஷன்ஷிப், த ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி பார்த்தோம். அதே மாதிரி புது விஷயத்தை நோக்கி போகிறீங்க, புது உணர்வு, புது வெளிச்சம், புது விஷயங்கள் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால உங்களோட உணர்வுகளை வெளியே சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கும் போது அது ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு சில பேர் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு சில விஷயம் பணம் தேவைப்படுது அப்படின் போது கரெக்டாக இருக்குது இந்த வாரம். ஸோ உங்களுக்கான பிரபஞ்ச மெசேஜ் த ஸ்டார் கார்டு வந்திருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல டைம், ஒரு சில பேர் கூட நிறையா விஷயத்த பகிர்ந்துக்க போகிறீங்க, நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், ஒரு லாங் டேர்ம் பிளான் கொண்டு வரப்போகுது, புது விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. நீங்கள் கரெக்டான பாதையில் தான் இருக்கீங்களான்ட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் கரெக்டான பாதையில் தான் இருக்கீங்க, அந்த பாதையை தொடர்ந்து போங்க அப்படின்ற பிரபஞ்ச மெசேஜ் தான் உங்களுக்கு.